ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் நிக்கிதா குட்டிக்கு மாலை போடுறதுக்காக தான் பீலமேடு வந்திருக்கோங்க. பீலமேடில் குட்டியாக வந்து ஐயப்பன் சன்னதி இருக்குது. இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து மாலை போடுறாங்க. கோயில் பூஜாரியே போட்டு விடுறாங்க. மாலை வந்து ஒன்று குருசாமி கையால் போடணும், இல்லை கோயில் பூஜாரி மூலமாகவும் போட்டுக்கலாங்க. அதுக்கு தான் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டுருக்கோம். 50 ருபீஸ் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் கட்டி டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு செட்டு தேங்காய் பழம் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். கொண்டு போய் கொடுத்தோன்னா பூஜை பண்ணிவிட்டு மாலை புதுசோ பழசோ ஏதாவது மாலையை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாலும் போட்டு விடுவாங்க. புதுசாக இருந்தால் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். பழசாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இளநீ தண்ணிலையோ பால்லையோ வந்து ஊற போட்டு அடுத்த நாள் வாஷ் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாமி சரணம் சொல்லி மாலை போட்டு விடுறாங்க. மாலை போட்டாச்சுங்க. பாப்பா வந்து 5 டேஸ் வந்து தலை குளித்து ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிஃபோர் டே தான் வந்து பாப்பாவுக்கு மாலை போட்டோங்க. மாலை போடுறதுக்காகவே வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் லாஸ்ட் இயர். அதே தான் இந்த இயரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. வெட்னஸ்டேஸ் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இது சத்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து விளாங்குறிச்சியில் இருக்கோம். அங்கேருந்து வந்தால் இங்கே 3 ரோடு வரும். அன்னூர்லேருந்து சரவணம்பட்டி போகிறதுக்கு, அப்புறம் விளாங்குறிச்சி போகிறதுக்கு 3 ரோடு ஜங்ஷன். இது தான் பார்த்த உடனே வந்து ஆல்ரெடி வந்தவங்களுக்கு வந்து இந்த ரோடு அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ரோடு கிராஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த அன்னூர் ரோடு வந்து 2 சைடும் ஃபுல்லாக மரம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அருமையாக இருக்கும். அப்படியே நம்ம டவுன்லேருந்து அப்படியே கிராமத்துக்குள்ளே போகிற ஃபீல் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும். கோயம்புத்தூர் பஸ் போகுது பாருங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் குளித்து பாப்பா ரெடி ஆகிட்டா. இதாங்க கோயில், பிள்ளையார் கோயில். அங்கே தான் வந்து இருமுடி கட்டுற ஃபங்க்ஷன். நைட்டு வந்து சின்ன பூஜை படி பூஜை வச்சுருந்தாங்க. கன்னிசாமி பூஜையும் படி பூஜையும் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்காங்க. நான் இப்போ ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டுருக்கேங்க. எவ்வளோ பைக் நிற்கிது பாருங்கள். எல்லோரும் அவங்கவுங்க முடிஞ்ச பிரசாதம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. நானும் ஊர்லேருந்து வந்த அவசரத்தில் 2 படி காய் சாதம் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தேன். அன்னக்கூடையில் வச்சுருக்கு பாருங்கள், அது என்னோடது. அப்புறம் அவங்கவுங்க வந்து ஒரு சாதம் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. எல்லா சாமியும் பாருங்கள் அடுத்த நாள் இருமுடி கட்டுறதுக்கு தேவையான தேங்காயை தண்ணியில் ஊற போட்டு சுரண்டிகிட்ருக்காங்க. நல்லா மொழுன்னு சுரண்டணுமா. நைட்டு 1 மணி வரைக்கும் அதை பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ படி பூஜைக்கு தேவையானதெல்லாம் பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. சூடை ஏற்றி வச்சு சாமி கும்பிட போகிறாங்க. 18ஆம் படி ஃபுல்லாக பூவால் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம அருணாக்குட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க. வருஷம் எங்கள் வீட்டுக்காரோட செட்டு எல்லாருமே வந்து போவாங்க. இது எங்களுக்கு 2வது வருஷங்க. சாமிக்கு படையல் போட்டுட்ருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் ஆர்வமாக தேங்காய் உரிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப நேரம் எடுத்துக்குங்க. அதை ஃபுல்லாக வந்து தார் ரோட்டில் போட்டு தேய்ச்சி கத்தி வச்சு சுரண்டி நல்லா மொழுன்னு பண்ணிடுவாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபேமிலியோடு எல்லாம் வந்திருக்காங்க. அந்த எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். பூஜை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால பஜனை ஆரம்பித்தாச்சு. பஜனை முடிஞ்சுங்க. அடுத்த நாள் வந்து பக்தர்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் வழங்குறதுக்காக வெஜிடபிள் பிரியாணிக்கு தாங்க இதெல்லாம் பொருளெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. புதினா, கருவேப்பிலை, மல்லி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாம் வந்து போட்டு செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த கோயிலோட மண்டபம். இங்கேயே வந்து நம்ம எல்லாம் சமைச்சிக்கலாம், அங்கே எல்லாம் போட்டுக்கலாம்.
பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தீபம் ஏற்றி பூஜை பண்ண போகிறாங்க. 18 படி பூஜையும் செம்ம அழகாக முடிஞ்சிச்சு. சாமி கும்பிட்டு இந்த சாமிக்கெல்லாம் வந்து அன்னதானம் போட வேண்டியதாங்க. இது எல்லாருமே லைனாக நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அவ்வளோ சாமியும் வந்து காலை தொட்டு கும்பிட்டு சாமி சரணம் சொல்லிகிட்டே லைனாக வருவாங்க. இது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு சாமியும் லைனாக சாமி சரணம் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படியே ரொட்டீனாக 40 சாமியுமே ரிட்டன் வருவாங்க. நிகிதா குட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மாலை போட்டதில். எப்போ மாலை போடுவோம்மா எப்போ மாலை போடுவோமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அன்னதானம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எல்லோரும் பேசி வச்சு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தோம். காய் சாப்பாடு, எலுமிச்சம்பழம் சாப்பாடு, அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பாடு, புதினா சாப்பாடு, சாம்பார் சாதம், வெண்பொங்கல், சுண்டல், பொங்கல், கேசரி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க வெரைட்டி ரைஸுங்க. பார்த்த உடனே எல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தவங்களே எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு சாமி வீட்டிலேருந்தும் ஷேர் பண்ணி செஞ்சுட்டு வந்து எல்லோரும் ஒன்றா சாமிக்கு வந்து பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இலை போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரசாதம் வச்சாச்சு. அவங்கள ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், சாமி சொல்ல சொல்ல